Hello squad, welcome back to the video. So hopefully எல்லாரும் வந்து மஸ்தா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். And today's video is all about the reaction of நம்ம தலைவர் 173 ஓடைய அஃபிஷியல் ப்ரோமோன்றது வந்து விட்டுக்கிறாங்க. அண்ட் அதோட போஸ்டர்ஸுங்கெல்லாம் நான் காலையிலேயே பார்த்துட்டேன். காலையில் பார்த்து அப்டேட் வந்து நேற்று விட்டாங்க. அந்த ஒரு பிளாக் ஒரு போஸ்டர்ன்றது. அதுக்கப்புறமா இன்னைக்கு காலையில் வந்துட்டு ஒரு போஸ்டர் விட்டாங்க. விச் அந்த சிசர்ஸ் ஆகட்டும், அந்த கன்னு புல்லட் அது இதெல்லாம் பார்த்து எல்லாம் டீ கோடெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துன்னு தான் இருந்தேன். And the poster was really good. And after Peter, I guess Tony John poster designs எல்லாம் வேற மாதிரி இருக்க போது அதில் ஒரு டவுட்டும் இல்லை. பட் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ப்ரோமோலாம் விடுவாங்கன்ட்டுலாம் நினச்சி பார்க்கல. அண்ட் சடனாக அந்த ஆர்கே ஃபைல தான் பார்த்து ஓகே சாரி ப்ரோமோன்றதுக்கு இது சரி எப்படி இருந்தாலும் இன்னைக்கு வந்து ரியாக்ஷன் பண்ணுறோம், சரி அப்படியே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சரி நான் ட்விட்டர் தான் போகலான்னு இருந்தேன். பார்த்தா யூடியூப்லேயே விட்டுருந்தாங்க. சரி யூடியூப்லேயே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் உக்காந்துட்டேன். ஸோ வாங்க பார்த்துடலாம். பயங்கர எக்ஸைட்டட் ஆக்சுவலாக பார்க்க போனால். ஒரு 55 செகண்ட்ஸ் ப்ரோமோ. அதில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு தெரில. ஆண்டவரோட கண்ணெல்லாம் வந்துங்கிறது ஸ்டார்டிங்கில். ஸோ வாங்க பார்த்துடலாம். வெரி மச் எக்ஸைட்டட். அண்ட் டைரக்டர் கூட எனக்கு நேற்றே எல்லாம் வந்து ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு. நேற்றே வந்துட்டு கன்ஃபார்ம், ஆல்மோஸ்ட் எல்லாம் கன்ஃபார்ம் தான். இந்த மாதிரி சிபி சக்கரவர்த்தி தான் தலைவர் 173 டைரக்டர்ன்ட்டு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போனால் ஏன் அதுக்கு நீ சுந்தர்சியே வச்சிருக்கலாமே அந்த தான் தோணுச்சு. பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐம் நாட் டெல்லிங் தட் சிபி இஸ் அ பேட் டைரக்டர் அப்படியெல்லாம் இல்லை. ஓகேவா, நம்ம வந்துட்டு அவரை வந்துட்டு ஒரு படத்துலேயே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் டு பி வெரி 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 ஹானஸ்ட், எனக்கு வந்துட்டு டான் ரொம்ப பிடிச்சிச்சு அந்த படம். ஆக்சுவலாக பார்க்க போனால் அந்த படத்தை வந்துட்டு நான் தியேட்டரில் தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு அந்த படம். எஸ்பெஷலி அந்த எமோஷனல் சீன்ஸ் ஆகட்டும், காமெடி சீன்ஸாகவும் சரி, எமோஷனல் சீன்ஸாகவும் சரி, எவ்ரிதிங் வாஸ் வெரி மச் பர்ஃபெக்ட் இன் தட் ஃபிலிம். எதுவுமே எனக்கு குறைவா எதுவுமே தோணல. ஸ்குவாட் கிளைமேக்ஸ்ல பயங்கரமா இருந்துச்சு. அந்த அவங்க அப்பா சாவர அந்த சீக்வன்ஸ்ல இட் வாஸ் வே மோர் எமோஷனல் than I even thought about. ஓகேவா, எனக்கே டக்குன்னு கண்கலிங்ஸ் நான் பார்த்துக்கல. ஸோ அப்படி சொல்றேன். பட் ஆனால் எனக்கு அவ்வளோலாம் எமோஷனலெல்லாம் தோணாச்சு கூட. எந்த படமே தான் இருக்கட்டும் அவ்வளோ எமோஷனலாக எனக்கு ஆகாது. பட் இருந்தாலும் அந்த படம் அந்த சீன் எனக்கு ஐயோ படம் மஸ்தாகுதுடா. எஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அனியோட மியூசிக் ஆகட்டும், அந்த விஷுவலாக அவங்க நம்மளை வச்சு கனெக்ட் பண்ணுறதாகட்டும், இட் வாஸ் ஆக்சுவலி வெரி குட். ஸோ அந்த படம் வச்சு நிறைய பேர் வந்துட்டு டே சிபியா டே உனக்கு வேறு யாருமே கிடைக்கலடா ஆர்கே5 அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னடா இது லைக் ஆகுதுன்னு பார்த்தேன். ஸோ ஓகே. ஸோ அதுதான் எனக்கு வந்துட்டு எந்த டைரக்டர் எது இருந்தாலும் பரவாயில்ல ஸ்குவாட். பட் ஆனால் எனக்கு வந்துட்டு எப்படின்னா படம் நல்லா இருந்தா ஓகே, எனக்கு அதுதான் முக்கியம். அண்ட் இன்னொன்று எனக்கு ஏன்னா ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஈகராக நான் ரொம்ப வெயிட் பண்ணுறதுனா தெரியுமா, ஒரு படம் ஜஸ்ட் அ சிங்கிள் ஃபிலிம் வித் கார்த்திக் சுப்பராஜ் அண்ட் சனாவோட மியூசிக் ஸ்குவாட். அ சிங்கிள் ஃபிலிம் வித் கார்த்திக் சுப்பராஜ் அண்ட் சனாவோட மியூசிக் மட்டும் அந்த ஒரு காம்போ மட்டும் நான் ரொம்ப 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 ஈகராக வெயிட் பண்ணுறேன், ரொம்ப கிரேவ் பண்ணுறேன். அந்த ஒரு காம்போ மட்டும் ப்ளீஸ் கொடுத்துருங்கன்ட்டு. பட் ஆனால் அது வர மாதிரி தெரியல. அதெல்லாம் ஒன்ஸ் இன் ப்ளூ மந்த் தான், ஒன்ஸ் இன் லைஃப் டைம் தான் அது வர மாதிரி தெரியல. பட் சீரியஸாக சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு காம்போ வந்துச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன் இந்த கூலிக்கு இருந்த வாய்ப்பு விட எனக்கு வேற எங்கேயோ போயிடும் ஸ்குவாட். ஏன்னா கார்த்திக் சுப்பராஜ் என்ன தான் ரெட்ரோ நிறைய பேர் பிடிக்கலாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஜிகர்தாண்டா WX எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி மகான் அதெல்லாம் கல்ட் கிளாசிக் ஃபிலிம் ஸ்குவாட். ஸோ என்ன பொறுத்த அளவுக்கு ஸோ அதான் சொல்கிறேன். அண்ட் ஐ வாஸ் ரியலி டே கார்த்திக் சுப்பராஜ் ஒரு வாட்டி நான் கூப்பிடுங்களான்ற மாதிரி இருந்துச்சு. பட் அது நடக்கிற மாதிரி தெரியல. பட் எனிவேஸ் ஃபைன். அண்ட் இது கூட அனிருத்தா மியூசிக்கு. ஸோ வாங்க பார்த்தோம்னா ஒரு 55 செகண்ட்ஸ் வீடியோவில் என்ன கன்வே பண்ணுறாங்கன்றது பார்க்கலாம். வாங்க. இன் 3, 2, 1 கோ. ஓகே, என்னடா இது? ஜஸ்ட் a second அது கிரேசியா இருந்துச்சு. அண்ட் ஓகே, எனக்கு இப்போ இது ஃபிளாஷ் ஆகுது. எவ்வளோ பேர் வந்துட்டு இந்த ஆடிஆர் எல்லாம் ஆடிக்கிறீங்களோ தெரியல. ஆடிஆர் ஸ்டார்டிங்ல வந்துட்டு அந்த ராக் ஸ்டார்ன்ற ஒரு லோகோ வரும்போது அந்த ஒரு 2 புல்லட்ஸ், அந்த ரிவால்வரோட புல்லட்ஸ் அதெல்லாம் வரும் பாத்தீங்களா. இது பார்த்தா நீங்க அதான் ராக் ஸ்டார் by
hero has a family. Every family has a hero. Oh, தலைவர் 173 ஆரம்பிக்கலாமா? சூப்பர் ஸ்டார் பொங்கல். ஓகே, ஸோ பொங்கல் 2027 இன்னும் ஒரு வருஷத்துல ரிலீஸ் ஆகுது இந்த படம். பார்க்கலாம் ஸ்குவாட் எப்படி இருக்க போகுதுன்றது. பட் சத்தியமா ஒன்று சொல்லிட்டா இது சிபியோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரியே எனக்கு சத்தியமா தெரியல ஸ்குவாட். லுக் அட் த யூனோ ஹோல் திஸ் திங். இது சத்தியமா சிபி படம் மாதிரியே இல்லை. இதெல்லாம் ஏண்டா வந்துச்சு? ஒரு ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச மாதிரி தலைவர் வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு படம் தான் வந்துட்டு ரொம்ப ஓகே. இந்த மாதிரி இந்த வைலண்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் இப்போ வேணாம், ஒரு ஃபேமிலி பக்கா கமர்ஷியல் படம் எடுக்கலாம்னு சொல்ற ஐடியால தான் டைரக்டர் தேடி இருந்தாரு. அப்போ தான் சிபி வந்துட்டு அப்ரோச் பண்ணாருன்றதெல்லாம் ஒரு ரூமர்ஸ் போயிருந்துச்சு. ஸோ ஒரு கமர்ஷியல் படத்துல இந்த மாதிரி ஆக்சுவலா ஹோல் ப்ரோமோட ஸ்டைல பாருங்க, பிளாக் சும்மா ப்ரோமோக்காக ஏதோ ஒன்று அர்ஜென்டா விடலான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தா ஏன்னா எப்படின்னு தெரியல. பட் ஆனால் அது மியூசிக் வேற பண்ணிட்டு அனி மியூசிக் தான். அனி மியூசிக் crazy. Every hero has a family, every family has a hero. ஃபன் தான் ஆக்சுவலாக இது. ஓகே, இதுதான் தேடி இருந்தேன் நான். யார் மியூசிக் அது இதெல்லாம் எதுவுமே போடல. ஸோ ஃபைன். ஈகர்லி வெயிட்டிங் ஸ்குவாட். தலைவர் படம்னாலே நம்மளுக்குலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஏன்னா எவ்வளோ சின்னதாக வேணால் படம் வரட்டும், எவ்வளோ பெருசாக வேணால் படம் இருக்கட்டும், தலைவர் படம் தான். அது எப்பயுமே நான் வந்துட்டு வெயிட் பண்ணுவேன். அதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை. பட் யா, ஜெயிலர் 2 கிரேசி வெயிட்டிங்கு அது வேற விஷயம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஸ்டார் கேஸ்டே எனக்கு வந்துட்டு ஐயோ இன்னொரு பயமாக வேற ஸ்குவாட். அது வேற விஷயம். ஏன்னா கூலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக எனக்கே பார்த்தீங்கன்னா கூலி ஒரு மொக்க படம் தான் சொல்ல முடியாது. பட் ஆனால் கூலி வாஸ் ஓகேஷ் ஃபிலிம். அது ஐ அக்ரி. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு அந்த படத்து மேலே. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால தான் மேபி அதனால தான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ரீச் ஆகாமல் கொஞ்சம் இது வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் அது விட்டு பார்த்தீங்கன்னா கூலி வாஸ் வெரி குட் ஃபிலிம்ஸ் கூட ஆக்சுவலி. ஆனால் லோக்கியை வந்துட்டு அப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுறது வந்துட்டு ஐ திங்க் தட் இஸ் நாட் ஃபேர் யூனோ. ஸோ யா, ஈகர்லி வெயிட்டிங். ஐ ட்ரஸ்ட் சிபி இந்த வாட்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவரே வந்துட்டு இல்லை நான் இந்த வாட்டி பிளாக் பஸ்டர் தரலன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது வந்துட்டு நான் கொஞ்சம் டவுட் தான்ட்டு அவரே சொல்லிக்கிறாருன்னு நினைக்கிற ஒரு இது எக்ஸ்ட்ரா தான் பார்த்தேன். ஸோ பட் எனிவேஸ், நான் எப்படின்னா இருக்கட்டும், அவர் என்ன ஜானர் வேணா இருக்கட்டும், அது ஆக்ஷனாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், படம் நல்லா இருந்தால் சரி ஸ்குவாட். அதான் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலில். அண்ட் அடுத்த வீடியோ சொல்லி ஸ்டேடியம். பாய்.